தேர்தல் பணிகளுக்காக விஜயின் நேரடி கண்காணிப்பில் தாவேகா வாரும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்போம். மணிகண்டன் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் மணிகண்டன். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழக வெற்றி கழகம் அவர்களுடைய பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தேர்தல் பணிகளாக புதிய வார் ரூம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து கட்சிகளுமே தேர்தல் தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்காக ஒரு பிரத்யேக குழுவை அமைத்து அவர்களுடைய பணிகளை முன்னெடுப்பார்கள். அந்த அடிப்படையில தான் இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கும் தனியான வார் ரூம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 80 பணியாளர்கள் கொண்ட இந்த வார் ரூம் மூலம் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள் மேற்கொள்ளும் கட்சி பணிகளை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேரடியாக கண்காணிக்க இருக்கிறார். மண்டல பொறுப்பாளர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்களுடைய பணிகளையும் நேரடியாக விஜய்க்கு ரிப்போர்ட் செய்யும் வகையில இந்த வார் ரூம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 15 நாட்களாக இந்த வார் ரூம் தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்திலே செயல்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. பூத் கமிட்டி உறுப்பினர்களுடைய செயல்பாடுகளை கண்காணிக்கும் வகையிலும் அவர்களது பணிகளை தினமும் ரிப்போர்ட் செய்யும் வகையில பிரத்யேக செயலி ஒன்றை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த செயலி மூலமாக அந்த மாவட்ட செயலாளர்களும் மண்டல பொறுப்பாளர்களும் அதற்கான பணிகளை ஒவ்வொரு நாளைக்கும் அவர்கள் செய்யக்கூடிய பணிகளை அந்த செயலியின் மூலமாக அவர்கள் அப்டேட் செய்கின்றனர். இவை அனைத்தையுமே வார் ரூம் கண்காணிக்கும் எனவும் கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் முழுமைக்கும் தேவையான அளவுல இந்த வார் ரூம் செயல்படும் எனவும் கட்சியுடைய வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.